வக்ஃபு வாரிய திருத்தச் சட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தல், பேரிடர் நிதி வழங்குவதில் பாரபட்சம் உள்ளிட்டவை குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற திமுக எம்பிக்கள் முழுமையான பங்களிப்பை கொடுக்க வேண்டும். ஒரு தொகுதியை கூட இழக்கக்கூடாது என எம்பிக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் 330 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய டைடல் பூங்கா திறப்பு. தமிழ்நாட்டின் வடபகுதியில் உள்ள நகரங்களுக்கு காஞ்சிபுரம் திருமுடிவாக்கத்தில் துல்லிய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தையும் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நெசவாளர்களுக்கு தொழில் வரி விதிக்கும் தமிழக அரசின் முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழ்நாட்டில் நெசவாளர்களின் நிலைமை அதல பாதாளத்திற்கு சென்று விட்டதாகவும் குற்றச்சாட்டு. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு அதானி அரசாகவே இயங்கி வருகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கடும் விமர்சனம். எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அதானியை எதிர்த்த மு.க.ஸ்டாலின் அதானி தமிழகம் வந்தபோது முதல் ஆளாக சென்று சந்தித்தார். அதானி சர்ச்சை குறித்த கேள்விக்கு சீமான் விமர்சனம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் அதிமுக கேவியட் மனு தாக்கல். சிபிஐ விசாரணைக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்டால் அதிமுக தரப்பு கருத்தையும் கேட்க வேண்டுமென கோரிக்கை. நெல்லை மற்றும் கும்பகோணத்தில் நடைபெற்ற அதிமுக களஆய்வு கூட்டத்தில் மோதிக்கொண்ட நிர்வாகிகள். கள ஆய்வு கூட்டங்களில் தொடரும் கலேவரத்தால் இபிஎஸ் கலக்கத்தில் இருப்பதாக தகவல். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் வெளியாக வாய்ப்பு. 100 மாவட்டங்களாக பிரித்து மாவட்ட செயலாளர்களை நியமிக்க திட்டம். அமைச்சர் ஐ. பெரியசாமிக்கு எதிரான வீட்டுமனைகள் ஒதுக்கீடு முறைகேடு வழக்கை ரத்து செய்ய கோரும் மனு. மனுவுக்கு பதிலளிக்கும்படி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜர். குறுக்கு விசாரணை நிறைவடைந்ததை அடுத்து விசாரணை வரும் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. அதானி குழுமத்துடன் தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒப்பந்தம் மேற்கொண்டதை அமைச்சர் செந்தில் பாலாஜி மறைக்கிறார். யூடியூபர் சவுக்கு சங்கர் குற்றச்சாட்டு. இரண்டாயிரத்து 25ஆம் ஆண்டில் அரசு விடுமுறை தொடர்பான தேதிகளை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. மொத்தம் 24 நாட்கள் அரசு விடுமுறை நாட்களாக அறிவிப்பு. அவுட் சோர்சிங் மூலம் ஆசிரியர்களை நியமிப்பதாக வெளியான தகவலுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் மறுப்பு. ஆசிரியர் அல்லாத பணியிடங்களை மட்டும் அவுட் சோர்சிங் மூலம் நியமிக்க முடிவு எடுக்கப்பட்டதாகவும் விளக்கம். போலி வெளிநாட்டு இருப்பிடச் சான்றிதழ் சமர்ப்பித்த 3 மாணவர்களின் மருத்துவ ஒதுக்கீட்டு ஆணைகள் ரத்து. மருத்துவ படிப்புக்கு தேர்வானவர்களை நீக்கி மருத்துவ கல்விக்கான தேர்வுக்குழு நடவடிக்கை.
தருமபுரியில் கிரானைட் குவாரி டெண்டரை எதிர்த்த வழக்கில் மனுதாரருக்கு 3 லட்சம் ரூபாய் அபராதம். முறையாக ஆய்வு செய்யாமல் மனு தாக்கல் செய்ததாக கூறி தள்ளுபடி செய்தும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வைகை ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க கோரிய வழக்கு. தேனி, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்ட ஆட்சியர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவரை கத்தியால் குத்திய விக்னேஷின் ஜாமீன் மனு தள்ளுபடி. சட்டத்தை கையில் எடுக்க உரிமையில்லை என்ற காவல்துறையின் வாதத்தை ஏற்று சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. திருவல்லிக்கேணி வங்கி கொள்ளை முயற்சியில் கைதான கொள்ளையன் யார் என்பது தெரியாமல் போலீசார் திணறல். வாய் பேச முடியாதவர் என்ற நிலையில் கை ரேகையை வைத்து தீவிர விசாரணை. சென்னை தேனாம்பேட்டையில் பட்டப்பகலில் பிரபல வங்கியின் ஏடிஎம்ஐ உடைத்து கொள்ளை முயற்சி. மந்தவெளியைச் சேர்ந்த கொள்ளையனிடம் போலீசார் தீவிர விசாரணை. ஓசூர் நீதிமன்ற வளாகம் முன்பு வழக்கறிஞர் வெட்டப்பட்ட விவகாரம். பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றிட வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் போராட்டம். சென்னை துரைப்பாக்கம் பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றிய அதிகாரிகள். எதிர்ப்பு தெரிவித்தவர்களை காவல் ஆய்வாளர் தாக்கும் வீடியோ இணையத்தில் வைரல். ஈரோடு ஜீரஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த 13 வயது சிறுமி டெங்கு காய்ச்சல் பாதிப்பால் பரிதாப உயிரிழப்பு. அதிகரிக்கும் டெங்கு பாதிப்பால் பொதுமக்கள் அச்சம். சேலம் அரசு பள்ளியில் மாணவர்களை கால் அழுத்திவிடச் சொல்லி தூங்கிய கணித ஆசிரியர் ஜெயபிரகாஷை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவு. கரூரில் மருந்து கடையில் இருந்த பெண்ணின் செயினை பறிக்க முயற்சி. பெண் சாமர்த்தியமாக தடுத்ததால் கொள்ளையன் தப்பி ஓட்டம். தமிழ்நாட்டில் வருகிற 26, 27, 28 ஆகிய தேதிகளில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. வருகிற 27ஆம் தேதி சென்னை உள்பட 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 24ஆம் தேதி வரை மிதமான மழை பொழியும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். ஆயிரக்கணக்கானவர்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள். தலைநகரில் காற்று மாசுபாடு தரப்படுத்த படிநிலை 4 3 நாட்களுக்கு அமல். உச்சநீதிமன்ற உத்தரவால் வார விடுமுறைகளிலும் அமலாகிறது. டெல்லி காற்று மாசுபாடு விவகாரம் அரசியல் விளையாட்டுக்கான நேரமல்ல. மாசுபாட்டை கட்டுப்படுத்த கூட்டு நடவடிக்கை தேவை என்றும் ராகுல் காந்தி வலியுறுத்தல். கோவா கடற்கரையில் மீன்பிடி கப்பலுடன் மோதிய இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல். மாயமான 2 மீனவர்களை தேடும் பணிகள் தீவிரம். இரண்டாயிரத்து 25ஆம் ஆண்டு முதல் 2027ஆம் ஆண்டு வரையிலான IPL தொடர் நடைபெறும் தேதிகளை வெளியிட்டது BCCI.
அடுத்த ஆண்டுக்கான போட்டிகள் மார்ச் 14ஆம் தேதி தொடங்கி இறுதிப் போட்டி மே 25ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு.